Hi, we will start IPL 2024 சீசனோட 31st மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா கொல்கத்தால இருக்கிற ஈடன் கார்டன் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பார்க்குறோம் April 16, அதாவது டியூஸ்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறத அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் எந்த ரெண்டு டீமும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஆர்ஆர் டீம் 6 மேட்ச்ல 5 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. கேகேஆர் டீம் 5 மேட்ச் விளையாடி 4 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த மேட்ச் கேகேஆர் டீம் வெற்றி பெற்றா டேபிள் டாப்பர்ஸா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல டாமினன்ஸை காட்டுறாங்கன்றத பத்தி. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியில இந்த ரெண்டு டீமும் 28 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் 14 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் 13 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச் நடக்க போற ஈடன் கார்டன்ஸ்ல ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் 10 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வெறும் 3 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஃபேவரட்ஸ் பார்த்தோம்னா ஹோம் டவுன் டாமினன்ஸோட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் தான் இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கொல்கத்தால இருக்கிற ஈடன் கார்டன் ஸ்டேடியமோட பிச்சை பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த பிச் ஒரு பேலன்ஸ்டு பிச்சுனே நம்ம குறிப்பிடலாம். போத் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சப்போர்ட் கொடுக்குற ஒரு பிச்சா தான் இருந்துட்டு வருது. இனிஷியலா பவர் பிளேல கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடினா லேட்டர் டவுன் பிச் ஸ்லோ டவுன் ஆனாலுமே ஸ்கோர்ஸ் ஆன் தி போர்ட்ல நல்ல ரன்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் இந்த கிரவுண்ட்ல வீழ்த்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதே போல நம்ம எஸ்எல் ஆர் ஜிஎல் எது விளையாடினாலும் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகமா பிக் பண்ணிக்கிட்டா போதும் நல்ல ஏர்னிங்ஸ் பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல 88 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் வந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட்டி 37 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் விளையாட்டி 51 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா இந்த டீம் கேப்டன் டாஸ் வெற்றி பெறாரோ அவர் தயங்கமா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுலிங் ப்ரிஃபர் பண்றதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா அவங்க டீமுக்காக எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் மற்றும் கொச்சியன் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் விளையாடுவார். ரியான் பராக், துருவ் ஜோரல், சிம்ரன் ஹெட்மயர், ரோமன் பவல், கேஷவ் மகாராஜ், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான் மற்றும் யுஜவேந்திர சஹால். இந்த 11 பேர் தான் ஆர்ஆர் டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதே போல கேகேஆர் டீம் பத்தி பார்த்தோம்னா பிலிப் சால்ட் மற்றும் சுனில் நரேன் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், அங்கிரிஷ் ராஷிக்வான்சி, ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வைபவ் ராவூர், அரோரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி. இந்த 11 பேர் தான் கேகேஆர் டீமுக்காக விளையாடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகிற எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு தான் தோணுது. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால நம்ம தாராளமா போத் எதிரும் ஜிஎல பொறுத்த வரைக்கும் அவர் பிக் பண்ணிக்கலாம். ஜிஎல் ஏதாச்சும் ஒரு செட்ல அவருக்கு கேப்டன் ரோலே கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க டீமோட கேப்டனா இருக்கிற சஞ்சு சாம்சனை நம்ம தாராளமா போத் எதிரும் ஜிஎல பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். 3 மெம்பர் கான்டெஸ்ட்ல அவருக்கு கேப்டன் ரோலே நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதே போல அவங்க டீமோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருக்கிற ரியான் பராக் இந்த சீசன் ஃபுல்லாவே சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதனால நம்ம தாராளமா போத் எதிரும் ஜிஎல பொறுத்த வரைக்கும் அவரை பிக் பண்ணிட்டு ஜிஎல் ஏதாச்சும் ஒரு 2 to 3 செட் ஆஃப் டீம்ஸ்ல அவருக்கு எய்தர் கேப்டன் ஆர் விசி ரோல் நம்ம ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஃபைனலா பவுலிங் சைட்ல வந்தோம்னா யுஜவேந்திர சஹால் மற்றும் ட்ரெண்ட் போல்ட்டை நம்ம டிஃபால்ட்டா பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் எந்த வித பிச் கண்டிஷன் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் 2 to 3 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே போல நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகிற பிலிப் சால்ட் லாஸ்ட் மேட்ச் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கண்டிப்பா இந்த மேட்சுமே அவர் சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் போத் எஸ்எல்ஜியில பொறுத்தவரைக்கும் அவர் பிக் பண்ணிட்டு 3 மெம்பர் கான்டெஸ்ட்ல இவருக்கு கேப்டன் ரோலே நம்ம கொடுக்கலாம். இதே போல அவங்க டீமோட மற்றொரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனரா இருக்கிற சுனில் நரேன் இந்த சீசன் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு போத் பேட்டிங் அண்ட் பவுலிங். ஸோ நீங்க ஜிஎல்ல 6 to 7 செட் ஆஃப் டீம்ஸ் போட்டீங்கன்னா ஏதாச்சும் 2 to 3 செட் ஆஃப் டீம்ஸ்ல இவரை டிஃபால்ட்டா நீங்க கேப்டனா பிக் பண்ணி நீங்க பிளே பண்ணிக்கலாம் நல்ல ஏர்னிங்ஸ் பாக்குறதுக்கு. இதுக்கப்புறம் பேட்டிங் சைட்ல ஸ்ரேயஸ் ஐயர் பிக் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர் சைட்ல ஆண்ட்ரே ரசல் நம்ம பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் எதிர் பேட்டிங் ஆர் பவுலிங் எதிலாச்சும் ஒன்றுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு மேட்ச் ஆஃப்டர் மேட்ச். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலா பவுலிங் சைட்ல வந்தோம்னா மிச்சல் ஸ்டார்க் லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுத்தாரு. கண்டிப்பா இது அவருக்கு ஒரு பூஸ்டப் கொடுத்துருக்கும். ஸோ இந்த மேட்ச்லயுமே அவருக்கு கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்பின்னிங் சைட்ல வந்தீங்கன்னா பை டிஃபால்ட் வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 2 விக்கெட்ஸ் ஆச்சும் அவங்க டீமுக்காக இந்த கொல்கத்தா பிச் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இவங்க எல்லாரும் தான் இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸா இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு செட் ஆஃப் டீம்ஸ் நான் இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு நான் ஷோகேஸ் பண்றேன். இந்த உங்களுக்கு அக்யூரேட்டான டீம்ஸ் வேணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட் மினிட் ஆஃப்டர் டாஸ் எல்லா டீம்ஸுமே நான் வந்து அதில் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போற டாடா IPL 2024 சீசனோட 31st மேட்ச்ல மோதுற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ், இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.